ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறாமப்பட வேண்டியவங்க ரெண்டு பேர் தான். அதுல ஒருவர் ரஜுலுன் அத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், அல்லாஹ் ஒருத்தருக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறார், அவர் குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார், குர்ஆனை கற்றிருக்கிறார், அவர் இரவு பகலாக ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா அல்லைலி வ அத்ராஃபன் நஹார், இரவு பகலாக குர்ஆனை ஓதுறார், ஓதி கொடுக்கிறார், குர்ஆனுக்கு சேவை செய்கிறார், தீனுக்கு பாடுபடுறார். இப்படி குர்ஆனுடைய ஹிதுமத்திலே அவர் இரவு பகலாக நேரத்தை காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறார். நன்மையான காரியத்திலே அவர்கள் நேரம் கழியுது. இந்த மனிதன் பொறாமைக்குரிய மனிதன். இரண்டாவது மனிதர் யார் என்றா வரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலா, அடுத்தவர் யார் என்றா அல்லாஹ் அவருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நிறைய சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான், பணக்காரராயிருக்கிறார். அந்த மனிதர் இரவு பகலாக அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தேடி 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 செலவழிச்சு கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரும் பொறாமைக்குரிய ஒரு மனிதன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஆடம்பரமா வாழ்றதுக்கு, ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, பெருமை அடிக்கிறதுக்கு செய்யக்கூடிய அவ்வளவு செயலும் பாவமாக, அதுக்காக செலவழிக்கக்கூடிய அவ்வளவு பணமும் பாவமாகத்தான் கருதப்படும். அதுக்கு நன்மையே இல்லை. எங்கட இன்றைக்கு அல்லாஹ் எங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வர வர நாங்க நாளுக்கு நாள் ஆடம்பரத்துக்கு பழவி கொண்டு போறோம். எங்கட சாப்பாட்டுல, எங்கட ஒவ்வொரு பங்கன்கள், அந்த ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு புதிய புதிய பேர்களை வச்சுக்கொண்டு, பெண்கள் ஆண்கள் பொதுவான அமைப்புல. மேலான சகோதரர்களே, ரமலானுடைய காலமும் கூட அமல் இபாதத்தை ஈடுபட வேண்டிய காலங்கள் எங்கெங்கேயோ கழியுது. வெளியிறங்கினா விளங்குது. நான் இப்ப வரக்குள்ளையும் கண்டேன், எவ்வளவு ஆண்கள் எவ்வளவு பெண்கள் சுப்ஹானல்லாஹ் அமல் இபாதத்தை ஈடுபட வேண்டிய நேர காலங்கள். இஃப்தார்கள் என்றாலும் கூட அதையும் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இஃப்தார் வைக்கிறதுனால நன்மை கிடைக்கிறத தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன, ஒரு நோம்பாளிய நோம்பு திறக்க வச்சா அவரோட பாவத்தெல்லாம் மன்னிக்கிறான். அப்ப அதுல நாங்க பார்க்கணும், நாங்க யார நோம்பு திறக்க வைக்கிறோம். ஏன கருத்து என்னண்டா, யாருக்கு நோம்பு திறக்க கஷ்டமா இருக்குதோ, அதுக்குள்ள வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்களோ, பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எங்கட நாட்டுல பரக்கத்தா இருக்கிறாங்க, அப்படியா கொண்டவங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்ச வேண்டாம், நன்மை கிடைக்கும். இது நாங்க இஃப்தாரு கலைச்சி சாப்பிட்டுட்டு போக்கல சொல்றாங்க, அநியாயம் வந்தது, இதை விட நல்லா எங்கட வீட்டுல இருந்துச்சாப்பா, எங்கட வீட்டுல நல்ல எங்களுக்கு ஏத்தமா எல்லாம் இருந்துச்சு, அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து நாங்க வீணாக்கிட்டு போறோம், இந்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள் காதுகளுக்கு விடுது. அடுத்தது, நோம்பு திறந்த உடனே ஒன்றே நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால துவா கபூலாவுற நேரம் அது. அப்ப அதுக்குள்ள ஏற்பாடுகள் இருந்தா நல்ல விஷயம், அப்படி இல்லைன்னா அது கவலையான விஷயம். தனியா இருந்தா இவர் துவால ஈடுபடுவார். இன்னைக்கு இந்த பங்கனுக்கு வந்து துவாவும் இல்லை, அன்னைக்கு அவங்களோட இவங்களோட உருபலாய கல்வி கொண்டு இருந்தா இந்த அமல்ட நன்மையும் இல்லாம போகுது. நோம்பு சில உலமாக்களோட கருத்துப்படி, அதாவது நோம்பு பிடிச்சு கொண்டு ரீபத் பேசினா நோம்பு முறிஞ்சிருது. அத கருத்து அந்த நன்மை பலன் கிடைக்காம போகுது. ஏன்னா ரீபத் புறம் பேசுறதுக்குதே இறைச்சி தின்றதாகத்தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. மையத்துடைய இறைச்சி தின்றது என்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அய்ஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதா ஃபகரிஹ்துமூ, நீங்க உங்களோட சகோதரருடைய மையத்துடைய இறைச்ச சாப்பிட விருப்பமா இருக்கீங்களா? நபியுடைய காலத்துல ரெண்டு பெண்கள் அவங்க புறம் பேசினாங்க, ரசூலுல்லாஹ் வாந்தி எடுக்க வச்சாங்க, இறைச்சி துண்டுகள் வந்தது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யாரையோ பத்தி புறம் பேசிருக்கீங்க, அதனாலதான் இது வெளியே வாந்தி சத்தி எடுக்கிறீங்க, இறைச்சி துண்டு வரும். அப்ப அத அல்லாஹ்க்கு ஏலாமையில் அப்படியும் செஞ்சு காட்டேன், உண்மையை ஹகீகத்தை வெளிப்படுத்தேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அது முடிஞ்சத்தோட சிலவங்களோட வளமைகள் லைட்டா நோம்ப திறந்துட்டா தான் நிம்மதியா தராவி அது இதெல்லாம் செய்யலும் தொலையலும். கூட குறைய அங்க சாப்பாடை வச்சு அந்த சாப்பாடை தின்னாட்டி அது ஒரு பெரிய குறை, அவங்க என்ன சரி நினைச்சு கொள்வாங்களோ என்று இவர் சாப்பிட்டு அன்றைய நாள் அமல்லையும் முன்பின் ஏற்படும். பார்க்கக்கூடிய விஷயங்கள், பிராக்டிக்கல்ல உள்ள விஷயத்தை தான் நான் சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அடிக்கடி சாப்பாடு போடுறது, குடும்பங்கள் சந்திச்சு கொள்றது, கூட்டாளிமார்கள் சந்திச்சு கொள்றது, எங்களுக்குள்ள பேசி கதைச்சு கொள்றது, சிரிச்சு கதைச்சு பேசுறது எல்லாம் நன்மையான காரியங்கள், அதெல்லாம் நன்மைகள் தான், தவறுன்னு சொல்ல இல்லை. ஆனா இந்த இபாதத்துடைய மாதத்துல நாங்க செய்யக்கூடிய அந்த வேலையால எங்களுக்கு நன்மை கிடைக்குமா அல்லது வேற என்ன சரியா, இதை யோசிக்க வேண்டும்.